கலந்து ஆலோசித்து ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை சட்ட திருத்தத்தினை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை நேற்று அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. உரிய முன்மொழிகள் தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை, சட்டத்துறை, வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இன்று மாலை இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அலுவல் பயணமாக வெளியூர் சென்றிருக்கின்ற காரணத்தினால் இன்று இரவுதான் அவர் டெல்லிக்கு வர இருக்கிறார்கள். நாளை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெற்று நம்முடைய மாநிலத்துடைய ஆளுநருடைய மூலமாக உரிய சட்ட திருத்தம், அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாளை அல்லது நாளை மறுநாள் அவசர சட்டம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை வரும். உறுதியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு போட்டியை நீங்களே தொடங்கி வைப்பீங்களா? உங்கள் விருப்பப்படியே அது நடக்கும். எதுவுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம். அது மாதிரியான தடை இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிவிக்கிறேன். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.